இத்தனை நாளா நம்ம என்ன வீடியோ பார்த்தோம்னா, நார்த் சென்னை வீடியோ பார்த்தோம், சவுத் சென்னை வீடியோ பார்த்தோம். இப்போ ஒருத்தர் புதுசா ஃபோன் பண்ணி என்ன கேட்டாருன்னா, சார் நார்த் சென்னை பெஸ்ட்டா இல்ல சவுத் சென்னை பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டாரு. அதான் புதுசா தான் இருக்குது இது கேள்வி. அது நம்ம யோசனையை பொறுத்தது தான் சார். இந்த வீடியோல அதை பத்தி தான் சொல்ல போறேன். நீங்க கண்டிப்பா பாத்துக்கோங்க சார். உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரி, ஃபர்ஸ்ட் சவுத் சென்னையோட ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம நிறைய பல வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் ஐடி ஹப். அதுல என்னென்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆரா இருக்கட்டும், இசிஆரா இருக்கட்டும், சோழிங்கநல்லூரா இருக்கட்டும், சிறுசேரியா இருக்கட்டும், துறைப்பாக்கமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பியூர் அண்ட் ப்ராப்பர் ஐடி ஹப் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இங்கதான் வந்து ஸ்ட்ராங்கான ஐடி மார்க்கெட்டும் இருக்குது. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க அந்த ஏரியால. அதுக்கப்புறம் சம் ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் இதுவும் வந்து சவுத்துல வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கிறாங்க வென் கம்பேர்ட் டு நார்த். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா, ஒரு குட் லொகேஷன் எதுக்கு அப்படின்னா, ஏர்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப நியரஸ்ட் லொகேஷனா சவுத் இருக்கு. அதுக்கடுத்து மெட்ரோவோட எக்ஸ்டென்ஷன் வந்து சவுத்து தான் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் ட்ரெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வென் கம்பேர்ட் டு நார்த் வந்து சவுத்துல அதிகமா இருக்குது. சரி, சவுத் இனிமேல் வளரப்போகுதா அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி சவுத் வந்து டெவலப்டு பிளேஸ் தான். இப்போ வந்து மீண்டும் எப்படி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்ஸ்ட்ரா பில்ட் ஆக போகுது, அது எப்படி எக்ஸ்ட்ரா வளருது அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற ஹைலைட்ஸா இருக்குது. இப்போ இங்க ஒரு டார்கெட் பையரா யார் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கலாம். ஆவரேஜ் தாண்டின மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து பை பண்ணலாம். ஆப்வியஸ்லி என்ஆர்ஐ அவங்களும் வந்து இங்க தாராளமா இடம் வாங்கலாம். எங்கிட்ட அதீத காசு இருக்குது, நான் ஒரு இடமா நான் முதலீடு போடணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஸோ அதுவும் வந்து ஒரு சிட்டி பீக் சிட்டியில் நான் வாங்கி வச்சுக்கணும். அது ஒரு ரெண்டல் இன்கம் எனக்கு வந்து வாங்கி தரப்போகுது. ஒருவேளை ரெண்டல் இல்லை, நான் ஒரு நாள் நானே வந்து தங்கிக்கணும், அப்ப எனக்கு ஒரு சிட்டி தேவைதானே அப்படின்னு நினைச்சாலுமே சவுத் சென்னை ரொம்ப சூப்பரான பிளேஸ் தான். சவுத் சென்னையை ஒன் வேர்ட்ல சொல்லுங்க அப்படின்னா, என்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் ஆனா காஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் லிட்டிலா அதிகம். வென் கம்பேர்ட் டு நார்த் சென்னை, சவுத் சென்னையில இடத்தோட காசு அப்படிங்கிறது அதிகம். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நார்த்தில் ஸ்கொயர் ஃபீட் 800 600 ரூபாய்க்கே கிடைக்குது. சவுத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு 2000 and above தான் நீங்க எதிர்பார்க்குற இடமா இருந்தா கண்டிப்பா அதுவும் டிஸ்டன்ஸ்ல கிடைக்கும். இதுதான் காஸ்ட் டிஃபரன்ஸ். பட் growth இருக்குதா அப்படின்னா, ஸ்டடியான growth இருக்குது. ப்ராப்பர் சிட்டி, தாராளமா துணிஞ்சு வாங்கலாம். சரி, இப்போ சவுத் பார்த்த மாதிரி நார்த் சென்னையோட ஒரு சின்ன ஓவர் வியூ பார்த்துடலாம். ஆப்வியஸ்லி சவுத் எப்படி வந்து ஒரு ஐடி ஹப்போ, நார்த் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப். ஒரு இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னா நார்த்தை பேஸ் பண்ணி தான் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா வரும். ஸோ அதுல நீங்க வந்து மீஞ்சூரா இருக்கட்டும், எண்ணூர் போர்ட்டா இருக்கட்டும், மணலி இண்டஸ்ட்ரீஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கிறதெல்லாம் நார்த்தில் தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மெட்ரோ எக்ஸ்டென்ஷன் எங்கேருந்து ஃபேஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா, மாதாவரம் டு சோழிங்கநல்லூர், மாதாவரம் டு சிறுசேரி. மாதாவரம் அப்படிங்கிற பிளேஸ் வந்து நீங்க நார்த் சென்னைக்கு ஃபேமஸான பிளேஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக பயங்கர ஹைக் வந்து நார்த் சென்னை அட்டன் பண்ணிட்டு இருக்குது. அது போக அவுட்டர் ரிங் ரோடு பிளஸ் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து கனெக்டிவிட்டி இங்க நார்த் சென்னையில இருந்து தான் வருது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியோட ரேட் அப்படின்னு பார்க்கும்போது வென் கம்பேர்ட் டு சவுத் சென்னை வந்து நார்த் சென்னை ரொம்ப ரொம்ப லோ. சரி, லோவா இருந்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச ஸ்கொயர் ஃபீட் 5000 ரூபாய்க்கு வருது அப்படின்னா உங்களுக்கு எத்தனை % growth? 400% growth வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்ப ஒரு ப்ராப்பர்ட்டியை 1000 ரூபாய்க்கு வாங்கி 2000 ரூபாய்க்கு இல்ல 1500 ரூபாய்க்கு வர்றது பெனிஃபிட்டா, 5000 ரூபாய்க்கு வர்றது பெனிஃபிட்டா? அப்ப எந்த சென்னை எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்னா வாங்கலாம் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க. இப்போ வந்து ரியல் எஸ்டேட்லயும் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஒரு இடத்த அதிகப்படுத்தணும், ஒரு இடத்த சேல்ஸ் கொண்டு வரணும்னா எல்லா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸும் வந்து ஒரு இடத்த ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அது நார்த்ல தான். ஏன்னா பொன்னேரி, பெரியபாளையம் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் நார்த்ல இருக்கிற அவுட்டர் ஸ்கெட்சா பார்த்து ஸோ அங்க எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் சைடுக்கு கம்பல்சரி வாங்கி வச்சா ஒரு 5 வருஷத்துல எனக்கு லேண்டோட ரேட் ஏறணுங்க, லேண்ட்ல இருந்து எனக்கு ஒரு காஸ்ட் வரணுங்க அப்படின்னா கம்பேர்ட் டு சவுத் நார்த் வந்து பெஸ்ட். ஸோ இதே நீங்க ஜிஎஸ்டி ரோட்ல வாங்குறீங்க அப்படின்னா அங்கேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கம்மியாக வாங்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஆனால் கம்பேரிட்டிவ்லி அதிகமான ஏரியா இருக்குது அப்படின்னா நார்த்தில் அதிகமான ஏரியா இருக்குது. சரி, இதுல டார்கெட் ஆடியன்ஸ்லாம் யார் யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் பையர் கண்டிப்பா வாங்கலாம், என்ஆர்ஐஸ் கண்டிப்பா வாங்கலாம், லாங் டைம் பிளானர்ஸ் இவங்கெல்லாம் கண்டிப்பா வாங்கலாம். இவங்கெல்லாம் எப்படின்னா, நான் ஒரு இடத்த வாங்கி வச்சேன், ஒரு 5 வருஷம் இல்ல ஒரு 10 வருஷம் அதை எனக்கு டபுளா தருமா அப்படின்னா டபுள்ல இல்லைங்க 10x தரும். ஸோ அதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இங்க இருக்குது. ஏன்னா மெட்ரோ ஃபேஸ் 2 இப்போ மாதாவரத்தில் வருது, அடுத்த ஃபேஸ் 3 வந்தே ஆகணும்.
அப்ப மாதாவரத்துல ஒரு எக்ஸ்டென்ஷன் வரும், எங்க போகும்? தாராளமா அவுட்டர் ஸ்கெட்சுக்கு போயே ஆகணும். சரி, அப்ப அவுட்டர் ஸ்கெட்ச்ல இப்ப நீங்க 1000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறீங்க, மெட்ரோ வருது, அப்ப இந்த பிளேஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? அப்படியே ஒரு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது ஒரு ப்ராப்பர் சிட்டியாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் ஒரு 5 வருஷம் 7 வருஷம் கழிச்சு அந்த சிட்டியில் பார்க்கும்போது 1000 ரூபாய்க்கு வாங்கி வச்ச இடம் 7000 ரூபாய் 8000 ரூபாய்க்கு கேட்டுருப்பாங்க. சரி, இப்போ சவுத்துக்கும் நார்த்துக்கும் நம்ம ஒரு காமன் கிரைட்டீரியாஸ் எது இதில் இருக்குதுன்னு பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸை பொறுத்தவரையிலும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சவுத் கம்பல்சரி ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருக்குது, ஆனால் ஸ்டெடி க்ரோத் இருக்குது. ஸோ நார்த்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் கம்மி, ஆனால் 5x growth இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். growth இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுத்தை பொறுத்தவரையிலும் ஸ்டெடி growth, அது 1x 1x 2x இப்படி வளர்ந்துக்கிட்டே வரும். நார்த்தை பொறுத்தவரையிலும் டிஃபரன்ஸ் growth இருக்குது. டிஃபரன்ஸ் growthனா டவுன் ஆகி ஏறுமா அப்படின்னா டவுன்லாம் ஆகாது. ஸோ நார்த்தை பொறுத்தவரையிலும் 1xல இருந்து 3x 5x வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபியூச்சர்ல எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இந்த சைடு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறதுனால, ஸோ பிளேஸ் தான் மேட்டர், பிளேஸ் இருக்கிறதுனால ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அப்போ ஷிஃப்ட் ஆகுறதுனால அந்த இடம் பெரிய வேல்யூ ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ரியல் எஸ்டேட் பீப்புள்ஸ் எல்லாமே ஏன் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா, அடுத்து ரேட் ஏறக்கூடிய இடம், அப்போ மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அங்கே தான் வருவாங்கன்னு அதை தெரிஞ்சு ஸோ அங்கே அந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் ஐடி அண்ட் அர்பன் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கே நல்லா தெரியும். அது ஒரு ப்ராப்பர் சிட்டி, மால், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் அங்கே அதிகம். சரி, நார்த்தை பொறுத்தவரையிலும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் அப்கமிங் ரெசிடென்சியல் ஜோன். ஏன்னா இண்டஸ்ட்ரி வந்துருச்சு, அப்போ இனிமேல் ரெசிடென்ட் வந்தே ஆகணுமே, அதனால அந்த மாதிரி அப்கமிங் ரெசிடென்சியல் ஜோனா கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. கனெக்டிவிட்டி பொறுத்தவரையிலும் சவுத் ஆல்ரெடி டெவலப்டு, அதில் கனெக்டிவிட்டி இன்னும் பெருசாக தேவைங்கிறது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லா கனெக்டிவிட்டியும் அங்கே இருக்குது. நார்த்தை பொறுத்தவரையிலும் அப்கமிங்ல தான் கனெக்டிவிட்டி இருக்குது. மெட்ரோ ஃபேஸ் 2 கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா ஃபுல் கனெக்டிவிட்டி நார்த்லயும் ஜென்ரேட் ஆகும். ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது சவுத்தில் என்னவா இருக்கலாம் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னா, ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ரெடி டெவலப்டான ஏரியா, அதனால ரொம்ப கம்மி. அங்கே ஃப்ளட்டு மற்ற லீகல் ரிஸ்க்ஸ் எல்லாம் மட்டும் நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரு இண்டிவிஜுவலோட கடமை. சரி, நார்த்தை பொறுத்தவரையிலும் அப்படின்னா ரிஸ்க் மீடியமா இருக்கலாம். என்ன அப்படின்னா, அப்ரிசியேஷன் எந்தெந்த இடத்துல கரெக்டா இருக்குதுன்னு நம்ம பார்த்து வாங்கணும், அது இப்போதைக்கு இருக்கிற ஒரு மீடியம் ரிஸ்க். பட் ரிவார்டு அப்படின்னு வரும்போது சவுத்தை விட நார்த் ரொம்ப ஹை ரிவார்டு இருக்கும். சரி, ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஷார்ட் டைம்ல நான் ஒரு ரெண்டல் இன்கம்லாம் ஜென்ரேட் பண்ணி நான் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னா எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது சவுத் சென்னை இருக்கும். ஒரு லாங் டைம்ல நான் ஒரு லேக்ஸ்ல முதலீடு பட்டு க்ரோர்ஸ்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த லாபம் சவுத்தா நார்த்தா அப்படின்னா ஆப்வியஸ்லி நார்த் தாங்க பெஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நார்த்தா சவுத்தா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். அப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாது. என்னன்னா, உங்களோட தேவை என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்க தெரியணும். உங்களோட தேவை ரெண்டல்ல வரணுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு growth எடுக்கணுமா அப்படிங்கிறது. அப்போ உங்களோட தேவையை பொறுத்து எந்த இடத்துல வேணாலும் வாங்குங்க. சரி, நார்த்தில் வாங்கினா சவுத்தில் வாங்கினா பெஸ்ட்டா அப்படின்னா, எங்கே வாங்கினாலுமே பெஸ்ட்டு தாங்க. இடம் அப்படிங்கிறது கிடைக்காத ஒரு பொருளாக மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம ப்ராப்பராக நமக்கு இருக்கிற பையிங் கெப்பாசிட்டியை பொறுத்து எந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்லையும் போய் மாட்டிக்காம, லோனை ரொம்ப அதிகமாக போட்டு கட்ட முடியாமல் இதை வித்துதான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில ஏற்படுத்திக்காம, நல்ல ஒரு ப்ராப்பர் பையரை வச்சு அந்த இடத்த நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். சென்னையுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தது தான் எந்த இடத்துல அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமா யாராவது தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பி தயவு செஞ்சு ஏமாறாம ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்க சொல்லுங்க. உங்களுக்கு அது போக வேற ஏதாவது தெரியணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கூப்பிடுங்க. அப்படி இல்லாட்டி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.